सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि प्रकरणं शास्त्रीय भंगः प्रकरणं அதில் 7வது ஸ்லோகம். ஏதாவது ஒரு ஸ்லோக சங்கை சொன்னா போதும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேயே 22 போட்டிருக்கு. இந்த பிரகரணத்தை சொல்லிட்டு அந்த பிரகரணத்துல எத்தனாவது ஸ்லோகம்? நியாயோபஜீவனே நைக்கியம் பூர்வதந்திரேண சேத் ததா தர்க்கசாஸ்திராதினாபி ஐக்கியம் பிரமாணாத்யுபஜீவனா. அதாவது இந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரம் உத்தரமீமாம்சா சாஸ்திரம் ரெண்டு வெவ்வேறு சாஸ்திரங்கள் இல்லை, ஒரே சாஸ்திரத்தினுடைய 2 பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம். இது விசிஷ்டாத்வைதிகள் சொல்லக்கூடிய வாதம். அத்வைதிகள் அப்படி சொல்லல. அவ அந்த சாஸ்திரம் வேற இந்த சாஸ்திரம் வேற சொல்றா. இப்ப இவ 2 சாஸ்திரத்தையும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணங்கள் காண்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்து அந்த காரணங்களை ஒவ்வொன்னா நிராகரணம் பண்ணிட்டு வரார் இந்த கிரந்தக்காரர். பூர்வமீமாம்சா சாஸ்திரம் உத்தரமீமாம்சா சாஸ்திரத்துக்கு ரொம்ப தேவைப்படுகிறது, அதனால ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல சொன்ன பல நியாயங்கள் இந்த உத்தரமீமாம்சா சாஸ்திரத்துக்கு தேவைப்படுகிறது. பிரம்மசூத்திரத்திலேயே சூத்திரக்காரர் பல இடத்துல பூர்வமீமாம்சா நியாயத்தை சொல்லி அத பூர்வமீமாம்சால இருக்கு பாரு ததுக்தம் பூர்வமீமாம்சாயாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது. அப்படின்னா அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரம் தேவையா இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்ப அதோட சேர்த்து இதை ஒன்னாக சொல்லிடலாமேன்னு அவ நினைக்கிறா. அப்படி நினைச்சா இந்த நினைப்பு சரியில்லைன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. நியாயோபஜீவனேன ஐக்கியம் பூர்வதந்திரேண சேத். பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல சொன்ன நியாயங்கள், அதாவது ஒரு வாக்கியார்த்தத்தை இப்படித்தான் இதமித்தம் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு எந்த ஒரு நியாயத்தை உபயோகப்படுத்தினாரோ யுக்தின்னு அர்த்தம். நியாயம்னா அந்த நியாயங்கள் உத்தர மீமாம்சையிலையும் தேவைப்படுவதாக இருப்பதாலே பூர்வமீமாம்சா சாஸ்திரம் உத்தர மீமாம்சா சாஸ்திரம் ரெண்டையும் ஒரே சாஸ்திரமாக வைத்துக் கொள்ளலாமே. அப்படி இப்படி சொன்னால் ததா தர்க்கசாஸ்திராதினாபி ஐக்கியம் பிரமாணாதி உபஜீவனா. நீங்க சொன்ன யுக்தி என்ன? பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல சொன்ன விஷயம் உத்தரமீமாம்சா சாஸ்திரத்துக்கு தேவைப்படுறது, ஆகையால ரெண்டையும் ஒன்னாக வச்சுக்கலாம். அப்படி சொன்னால் தர்க்கசாஸ்திரத்தோடு கூட இந்த சாஸ்திரத்தை ஐக்கியப்படுத்தி விடலாம்னு தோன்றும். எப்படின்னு கேட்டா, இந்த தர்க்கசாஸ்திரத்துல பிரமாண நிரூபணங்கள்லாம் பண்ணியிருக்காளே, அந்த பிரமாண நிரூபணத்தை வேதாந்த சாஸ்திரக்காரா எடுத்துக்கிறார். முக்காவாசி அப்படியே எடுத்துக்கிறார். அந்த பிரமாணங்கள் இங்கே தேவைப்படும். அந்த பிரமாண நிரூபணம் இப்ப அனுமானம் வியாப்தி இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் எங்க போய் பார்க்கறது? தர்க்கசாஸ்திரத்துல பார்த்துக்கோ அப்படின்னு இப்படி சொல்லுவான். ஆக அந்த தர்க்கசாஸ்திரத்தையும் படிச்சாதான் இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரம் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனாலே உத்தர மீமாம்சா சாஸ்திரத்துக்கு தர்க்க சாஸ்திரம் தேவை.
அது மாத்திரம் இல்லை, தர்க்க சாஸ்திர ஆதீனா அப்படின்னு சொன்னார். இங்க ஆதீனா அப்படிங்கிற இடத்துல பிரமாணம் மாத்திரம் இல்லை, வியாக்கரண சாஸ்திரம் வேண்டாமா? வியாக்கரண சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் பல இடத்துல நமக்கு தீர்மானம் பண்ண முடியும் தோன்றது. பாஷ்யக்காரரே ஆரம்பத்திலே ஈக்ஷத்திலே இந்த தீர்மானம் பண்றதுக்கு நம்ம வியாசாச்சாரியர் வந்திருக்காளே, அவ எப்படி இருக்காருன்னு கேட்டா பதவாக்கிய பிரமாணஜேனா அப்படின்னு அவ பதம் வாக்கியம் பிரமாணம் இது மூணும் தெரிந்தவரா இருக்கிறதுனால இவர் தீர்மானம் பண்றாருன்னு. பதம்ங்கிறது வியாக்கரண சாஸ்திரம், வாக்கியம்ங்கிறது மீமாம்சா சாஸ்திரம், பிரமாணம்ங்கிறது நியாய சாஸ்திரம். இந்த 3 சாஸ்திரமும் தெரிந்திருக்கிறதுனாலதான் அவரால இங்க தீர்மானம் சித்தாந்தம் பண்ண முடியறது அப்படின்னு நினைக்கிறார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த 3 சாஸ்திரமும் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு தேவையான சாஸ்திரம் அப்படின்னு தெரியுதோ இல்லையோ? அது இல்லாம இங்க தீர்மானம் பண்ண முடியாது. பல இடத்திலே வியாக்கரணம் சொல்லி கொடுத்த ஸ்வரத்தை வச்சுட்டு தீர்மானம் பண்ணும்படியாக இருக்கு. ஆக தேவையா இருக்குங்கிறதுக்காக அந்த சாஸ்திரமும் இந்த சாஸ்திரமும் ஒண்ணு அப்படின்னு வச்சிருந்தால் வியாக்கரண சாஸ்திரமும் நம்ம வேதாந்த சாஸ்திரமும் ஒண்ணு, வியாக்கரணமும் இந்த சாஸ்திரத்தை சேர்ந்த சாஸ்திரம் தான், தர்க்க சாஸ்திரம் மாதிரி தர்க்க சாஸ்திரமும் இதோட சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லும்படியாக ஆயிடுமே. ஆக இந்த யுக்தி சரியாக இல்லையே. தேவைப்படுறதுங்கிறத நான் ஆட்சேபிக்கல, தேவைப்படுறதுன்னு சொன்னா அந்த சாஸ்திரத்தை படிச்சு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டுமே. வியாக்கரணம் தேவைப்படுறதுன்னா இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வியாக்கரணம் படிச்சுட்டு வரட்டுமே, தர்க்கம் படிச்சுட்டு வரட்டுமே. ஆகையாலே அந்த சாஸ்திரங்கள்லாம் இதை படிக்கிறதுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்ல, அது அவசியம் வேணும். ஆனால் அதுக்காக அதையும் இதையும் சேர்த்து இல்லாம ஒரே சாஸ்திரம்னு சொல்றதுங்கிறது நியாயமாக இல்லை. தர்க்க சாஸ்திராதினா அப்படி ஐக்கியம் பிரமாணாதி உபஜீவனா, அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பிரமாணம் என்ன, வியாக்கரண பிரக்கிரியை என்ன, எல்லாமே இங்க தேவையாக இருக்கு. அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த வியாக்கியானத்துல ஒரு விஷயம் சொல்றார், அது மாத்திரம் இல்லை, பல இடத்துல பூர்வபக்ஷம் பண்றதுக்கு சாங்கிய சாஸ்திரம் தேவைப்படுறது, பௌத்த சாஸ்திரம் தேவைப்படுறது, ஜெயின சாஸ்திரம் தேவைப்படுறது, சார்வாகம் சொன்னதெல்லாம் தேவைப்படுறது. அதை நிராகரணம் பண்ற இடத்துல அப்படின்னா நம்ம சாஸ்திரம் இவாளுடைய இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, பௌத்த ஜெயின சார்வாக சாங்கிய எல்லா சாஸ்திரத்தோட சேர்ந்து ஒன்னாயிடுமா? ஆகாதே, தேவைப்படலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது தேவைப்படுறது, அதை வச்சிருந்து அது தெரிஞ்சாதான் இவன் பூர்வபக்ஷம் புரியும். அதிகரணத்துல என்ன சொல்றாங்கிறது பூர்வபக்ஷம் தெரியும். ஆகையால அதை இதோட சேர்க்க முடியுமா? அப்ப நீங்க என்ன சொல்லணும், அதை இதோட சேர்க்க வேண்டாம், இதுக்காக அதை போய் படிச்சுட்டு வரணுங்கிறதும் இல்லை. இங்கேயே அதை பத்தி வியாசாச்சாரியர் சொல்லி கொடுத்துடுறார். வியாசாச்சாரியர் சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா பாஷ்யக்காரர் எடுத்து சொல்லுவார். இப்போ பௌத்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு வந்தாதான் இந்த பௌத்த அதிகரணம் இருக்கு, 2 அதிகரணம், 2வது அத்தியாயம் 2ஆம் பாதத்துல பௌத்தாளுக்காக இருக்கு, அவளை நிராகரணம் பண்ணக்கூடிய அதிகரணம். இதுக்காக போய் பௌத்த சாஸ்திரம் படிச்சுட்டுவான்னு சொன்னா முடியுமா? முடியாது. அதனாலே அங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பௌத்த சித்தாந்தங்களை பாஷ்யக்காரரே எடுத்து சொல்லிவிடலாம், இங்கேயே தெரிஞ்சுவிடலாம். அதனால பௌத்த சாஸ்திரத்துக்கும் இதுக்கும் ஐக்கியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாங்கிய சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னு அங்க போய் படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே தேவையான அம்சம், விசாரத்துக்கு தேவையான அம்சத்தை பாஷ்யக்காரர்கள் சொல்லி கொடுத்து விடுறா, அதனால அது போரும். இதே மாதிரி வைசேஷ சாஸ்திரம் போரும் அப்படின்னு சொன்னால் அப்ப பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்களையும் இங்கேயே ஆச்சாரியால் பாஷ்யத்துல தெரிவிச்சு விடுறாங்கிறதுனாலே நாம இதுக்காக போய் பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் படிச்சுட்டு வரணுங்கிறது நிர்பந்தம் கிடையாது. அப்போ அதை படிக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லைங்கிறது அவள்தான் சித்தம்தான். பூர்வ மீமாம்சையை படிச்சாதான் இந்த உத்தர மீமாம்சை படிக்க முடியும் அப்படின்னு இதுவரையில் விவகாரத்துல இல்லை, அனுஷ்டானத்துல இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டையும் ஒண்ணுன்னு ஒரே சாஸ்திரம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு நஷ்டம் தான் வந்தது. ஒரே சாஸ்திரம், ஆனா
எல்லாராலையும் பூரா படிக்க முடியல, ஒரு சாஸ்திரத்தை படிக்க முடியாம போச்சு ஒரு பேரு வரும். அதுக்கு இது தனி சாஸ்திரமா வச்சுட்டா பூர்வ மீமாம்சை பூரா படிக்க முடியாட்டா கூட உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தையாவது முழுக்க படிக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால உத்தர மீமாம்சா சாஸ்திரம், சூத்திரம், பாஷ்யம் எல்லாம் படிச்சுவான். அநேக பேர் இருக்கா, அதையாவது முழுசா படிச்சுவாங்க, அவளுக்கு ஒரு பேர் வருது. அதையும் இதையும் சேர்த்து ஒன்னா பண்ணினா இந்த சாஸ்திரத்தை முழுக்க படிச்சுவான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நியாயோபஜீவனேன ஐக்கியம் பூர்வதந்திரேன சேத் ததா தர்க்கசாஸ்திராதினாபி ஐக்கியம் பிரமாணாதி உபஜீவனா. ஆக ஏகசாஸ்திரம்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. குதோ அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். குதோ நாரச்சய கிருத்தனம் சாஸ்திரம் ஏகதரோ முனிஹி விக்னாபாவாத் அயுக்த இவ காதம்பர்யாதி உதாபிதி. இது ஒரே சாஸ்திரம் தானே. அந்த ஜெய்மினி தானே ஆரம்பிச்சார். அவர் வேதாந்த சாஸ்திரத்தையும் சேர்த்து முடிக்க வேண்டியதுதானே. ஏன் அவர் இந்த சாஸ்திரத்தை பண்ணாம பாதியில விட்டுட்டு போனார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன சொல்லுவா, இந்த மாதிரி பல கிரந்தங்கள் இருக்கு, ஆரம்பிச்சு பாதியில நின்று போன கிரந்தங்கள் நிறைய இருக்கு. காதம்பரியாதி கிரந்தங்கள் அதுக்கு உதாரணம். காதம்பரி புஸ்தகத்தை எழுத ஆரம்பிச்சவர் பானபட்டர், ஆனா பாதிதான் எழுதினார். அதுக்காக அப்புறம் அவருடைய புத்திரர் அதை பூர்த்தி பண்ணியிருக்கார் காதம்பரிய. இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்களை நம்ம காணலாம். வியாக்கரணத்துல பாணினி வியாக்கரண சூத்திரத்துக்கு காஷிகா விருத்தின்னு ஒரு விருத்தி வியாக்கியானம் இருக்கு. அதுல பாதி ஜயாதித்யருங்கிறவர் எழுதினார், பாக்கி பாதிய வாமனர்னு சொன்னார் எழுதிட்டார். 2 பேரா சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதுறதுங்கிறது உண்டு. ஆனா அந்த மாதிரி எப்போ நடக்கும்? முதல்ல ஆரம்பிச்சவரால முடிக்க முடியாத போய் ஏதாவது விக்னம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா மத்தவா அதை பொறுத்து கொண்டுவா. அப்படிதான் இதுவரை நம்ம பார்க்கணும். மானமேயோதயம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தத்துல பிரமாண பாகம் பிரமேய பாகம்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. பிரமாண பாகத்தை இந்த நாராயண பட்டர், பிரசித்தமான நாராயண பட்டர், பட்டத்திரியே சொல்லுவா, நாராயணி எழுதினவர், அவர் எழுதிட்டார். ஆரம்பத்துல மானமேயோதயம் இல்லை, பூராதான் எழுதுனான்னு அவர் அபிப்பிராயம். ஆனா பிரமாண பாகத்தை தான் அவரால் எழுத முடியுது, பிரமேய பாகம் எழுதல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அவர் பெயர்லயே கொண்டவர் நாராயண பண்டிதர்னு ஒருத்தர் அதை பூர்த்தி பண்ணியிருக்கார். ஆனா அது 2 சேர்ந்து ஒரே புஸ்தகம். அப்போ பூர்வ மீமாம்சா சாஸ்திரமும் உத்தர மீமாம்சா சாஸ்திரமும் ஒருத்தரே எழுதியிருக்க வேண்டியது தானே. ஏன் எழுதல அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஏதாவது விக்னம் வந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அது சொல்றது உச்சிதம் இல்லை. சாமானிய ஜனங்களுக்கு அவ ஆரம்பிச்ச காரியத்துல விக்னம் வருதுன்னு சொன்னா அது ஒத்துக்க முடியும். ஆனா மகர்ஷிகள் ஒரு காரியத்தை பண்றேன்னு சங்கல்பிச்சு எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல பாதியில விட்டுட்டார் விக்னம் வந்ததுங்கிறது அது நம்பும்படியா இல்லையே. ஏன்னா அவளுக்கு தபோபலங்கிறது விசேஷமாக இருக்கு. நம்ம கிட்ட இல்லாத ஒரு பலம் அவகிட்ட இருக்கிறதுனாலே அவளுக்கு விக்னம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அதனால ஜைமினி ஒரு சமயம் இந்த இவ்வளவு முழுக்க உத்தர மீமாம்சா பூர்வ மீமாம்சா எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாரே, ஆனால் அவர் எல்லாத்தையும் மொத்தமா அவரே எழுதிட்டு போயிருப்பார். பாதி பாதராயணாச்சாரியர் எழுதட்டும், வியாசரை எழுதட்டும்னு விட்டுருக்க மாட்டோம். ஏன்னா அவருக்கு அப்படி ஒண்ணு விக்னம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத சொல்றார். குதோ நாரச்சய கிருஷ்ணம் சாஸ்திரம் ஏகதரோ முனிகி. ஒரே முனிவர் இந்த 2 சாஸ்திரத்தையும், அதாவது 3 சாஸ்திரத்தையும் ஏன் எழுதல? விக்னாபாவாத் அயுக்த இவ காதம்பரியாதி உதாசிரி. அதே காதம்பரி எல்லாம் காமிச்சு அதை போலதான். அதாவது அவர் பாதியில எழுதிட்டு போயிட்டார், அதனால இன்னொருத்தர் பொறுத்து கொள்ள முடியாச்சு. அந்த மாதிரி இங்க இருக்கப்படாதான்னு கேட்டார். காதம்பரியில அந்த சமாதானம் சொல்லலாம், பாட பெற்று அவர் போயிட்டார், அதனால புள்ள எழுதினார்னு. ஆனால் மகர்ஷிக்கு அந்த மாதிரி விக்னம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. விக்னாபாவாத் அயுக்த இவ, அந்த காதம்பரியாதிகளுக்கு சமானமாக இந்த புத்தகத்தை நினைக்க கூடாது. அதை உதாகரிக்கிறது சரியில்லை. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்கு. பிரஸ்தான பேதாச்ச அனைக்கியம்
சமத்வாச்சேத் ததேகதா ஏகம் ஸ்யாதாம் சாங்கிய யோகௌ நியாய வைசேஷிகாவபி. இப்ப என்ன சொல்றாருன்னா, பிரஸ்தானம்னா சாஸ்திரம்னு சொல்லுவோம், ஷட் சாஸ்திரம்னு சொல்லுவா இல்லையா? எத்தனை சாஸ்திரங்கள்னா 6 சாஸ்திரம்னு சொல்றது வழக்கம். இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கா, இப்போ இல்ல. முதல்ல 5 சாஸ்திரம், அப்புறம் 6 சாஸ்திரமா ஆச்சுன்னு சொல்றதே இல்ல. ஆரம்பத்திலேருந்து ஷட் சாஸ்திரம், 6 சாஸ்திரம். அப்படின்னா என்னது அந்த 6 சாஸ்திரம்? சாங்கிய சாஸ்திரம், யோக சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், வைசேஷிக சாஸ்திரம், பூர்வ மீமாம்சா சாஸ்திரம், உத்தர மீமாம்சா சாஸ்திரம். இப்ப நீங்க பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தையும் உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தையும் ஒரு சாஸ்திரமா சொல்லிட்டா அப்ப எப்படி 6 சாஸ்திரம் கணக்குல வரும்? 5 சாஸ்திரம் தான் வரும். ஆக சட்சாஸ்திரம் அப்படின்னு ஒரு பிரசித்தி லோகத்துல ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பங்கம் ஏற்படும். பிரஸ்தான பேதாச்ச அனைத்தியம் சமத்வா ததேகதா. அப்ப அவர் சொல்லுவார், இது ரெண்டும் ஒரு அம்சத்துல ஒன்னா போறது, ஏதோ ஒரு அம்சத்துல ரெண்டுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு, அதனால ஒண்ணுன்னு சொல்றேன். உத்தர மீமாம்சா பூர்வ மீமாம்சா 2 மீமாம்சா தானே. அதுல என்ன மீமாம்சா? வேத வாக்கியத்தை தானே அங்க விசாரம் பண்றாங்க. ஆக வேத வாக்கிய மீமாம்சா தானே. இந்த அம்சம் ஒத்துமையா இருக்குங்கிறதுனால ஒண்ணுன்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னால், அப்போ சாங்கியம் யோகம் 2ம் ஒரு சாஸ்திரம் ஆயிடும். நியாயசாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திரம் 2ம் ஒரு சாஸ்திரமாக ஆயிடும். எப்படி எப்படின்னு கேட்டா, இந்த சாங்கிய சாஸ்திரத்துக்கும் யோக சாஸ்திரத்துக்கும் ஜெகதுற்பத்தி பிரக்கிரியை சமானமாக இருக்கு. இந்த பிரபஞ்சம் எதுல இருந்து வந்ததுன்னா மூல பிரகிருத்தில இருந்து வந்ததுன்னு சாங்கியம் சொல்லுவான். இதே தான் யோக சாஸ்திரமும். அவன் அந்த சாங்கிய சாஸ்திரத்துல அந்த மூல பிரகிருத்திலேருந்து என்ன வந்ததுன்னா, மூல பிரகிருதி அவிகிருதி மகதாத்யா பிரகிருதி விகிருத்தைய சப்த, அதுல இருந்து மகத்தத்துவம் வந்தது, அகங்கார தத்துவம் வந்தது அப்படின்னு ஒரு விஷயம் கணக்குப்படுறாங்க. இதேதான் யோக சாஸ்திரத்துக்கு, அவளும் இதேதான். அப்ப இந்த அம்சத்துல ஒத்துமையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இத 2யும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி நியாய வைசேஷிகாவபி, நியாயசாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திரம் இது 2மே ஜெகதுற்பத்தி விஷயத்துல ஆரம்பவாதத்தை சொல்றது. ஆரம்பவாதம் அப்படின்னு சொன்னால் 2 பரமாணு சேர்ந்து கெணுக்கம் வருது, 3 கெணுக்கத்தினால திரெணுக்கம் உண்டாகிறது. ஆக எல்லாம் பரமாணுவா இருக்கு. உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி, ஜெகத்து வரத்துக்கு முன்னாடி 4 விதமான பரமாணுக்கள் இருக்கு. பிருத்திவி பரமாணு, ஜல பரமாணு, தேஜஸ் பரமாணு, வாயு பரமாணு. இதெல்லாம் பரமாணுக்கள். பரமாணுக்கு எத்தனை பரமாணு சொன்னா அனந்தம், அது எண்ண முடியாது, அத்தனை பரமாணுக்கள். அதுல சிருஷ்டி ஆரம்ப காலத்துல ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட இப்படி சேர்றது, சேர்ந்தால் அப்போ ஒண்ணு உண்டாகிறது. அதுக்குதான் கணுக்கம்னு பேரு. அப்படி நிறைய கணுக்கம் ஏற்படும் போது 3 கணுக்கம் சேர்ந்தா அதுல இருந்து ஒரு திரவியம் உண்டாகிறது. அதுதான் திரணுக்கம்னு சொல்லப்படுறது. இனிமேல் சங்கிகணம் கிடையாது. ஆனா திரணுக்கம் பலது சேர்ந்து அதை விட பெருசாகி பெரிய பெரிய பெருசாகி இவ்வளவு பெரிய பூமி உண்டாயிருக்கு, இவ்வளவு பெரிய ஜலம் உண்டாயிருக்கு அப்படின்னு பிரக்கிரியை சொல்றான் வைசேஷனம். நெய்யாயிக்கணும் இதேதான். ஜெகத் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா இப்படிதான் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லுவான். ஆக இந்த அம்சம் 2 பேருக்கும் துல்லியமாக இருக்கு ஜெகத் உற்பத்தி விஷயத்துல அப்படிங்கிறதுக்காக இது 2ம் ஒரே சாஸ்திரம் தான் அப்படின்னு சொல்லி பண்ணலாமா? அப்ப ஷட் சாஸ்திரம்னு வேண்டாமா? 3 சாஸ்திரம் போருமா? இல்லையா? இந்த மாதிரி பிரசித்திய நாம அதிக்கிரமிக்கிறதுங்கிறது இல்லை. ஏன் இதை சொல்லணும்னு சொன்னா, இந்த 6 சாஸ்திரம்னு சொல்றதுக்கு சில சாமியங்கள் இருக்குங்கிறது பிரதிபந்தகம் இல்லை. இந்த சாஸ்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி பிரமேயம் கொண்டதாக இருக்கு. அதாவது ஒவ்வொன்றுக்கும் நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயம் தனித்தனியாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் மோட்சத்துக்கு சாதனத்தை நிரூபணம் பண்ணும்போது மாற்றி சொல்றாங்க. பல விஷயங்கள் மாற்றி சொல்றாங்க. அவளுடைய பிரமேயங்கள் வித்தியாசப்படுறது. ஆகையாலதான் சாஸ்திரம் வேற அப்படின்னு சொன்னால், அப்ப பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரமேயமும் உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரமேயமும் வேறுதான். உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனமும் பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனமும் வேறுதான்.
பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல தர்மானுஷ்டானம் பிரமேயம், உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தை அது இல்லை. இங்கே பிரம்ம ஞானம் வரணும், அதுக்காக வந்தது இது. பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி அது மூலமா இந்த லோகத்திலேயோ அடுத்த லோகத்திலேயோ தேவையான அபிஷ்டமான பலத்தை அடையிறது அந்த லட்சியம். இது அப்படி இல்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு உதறி விட்டுட்டு நித்திய நிரதிசயம் ஆனந்த ஸ்வரூபமான மோட்சத்தை அடையிறது அப்படிங்கிறது உத்தர மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய பிரயோஜனம். இதுக்கு அதிகாரி வேற, அதுக்கு அதிகாரி வேற. பூர்வ மீமாம்சையில அது வேணும் இது வேணும்னு காமனை உள்ளவன் அதிகாரி. இந்த காமனையிலேருந்து வெளியில வந்தவன் வைராக்கியசாலி நித்தியானித்திய வஸ்து விவேகாதி சம்பன்னனா இருக்கிறவன் உத்தர மீமாம்சா சாஸ்திரத்துல அதிகாரி. உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தை படிக்க வேண்டியவனே வேற, ஆளே வேற. அப்படி இருக்கிறச்ச ரெண்டு சாஸ்திரத்தையும் போய் ஒரு சாஸ்திரம் சொல்றதுங்கிறது சுத்தமா நியாயமான தெரியலே. இதைத்தான் சொல்றார், ஏகம் சாகாம் சாங்கியோகோ நியாய வைசேஷிகாவம் தர்மம் ஜைமினி ராகஸ்மா பாதராயண ஈஸ்வரம் தர்மாய ஜைமினேர்யத்ன ஈசாய அந்நிய சம்ஸ்தவா. இதுவும் ஒரு நல்ல ஸ்லோகமா இருக்கு. இதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம கர்மானுஷ்டானம் பண்றோமோ இல்லையோ, கர்மானுஷ்டானத்துக்கு பலத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னு பலம் நமக்கு வந்து சேரணும். நாம கர்மாவை பண்ணி வச்சாச்சு, பலம் கைக்கு மேல வருது இல்ல, எப்பவோ வரணும். வரும்னு எந்த நம்பிக்கை? கர்மானுஷ்டானம் வந்து இன்னைக்கே முடிஞ்சு போயிடுச்சு. பல வருஷங்கள் பல கால விவசாயத்துக்கு அப்புறம் நமக்கு அதனுடைய பலம் வருதுன்னு சொன்னா எப்படி வரும்? அது எதிலேருந்து வரும்? யார் அந்த பலத்தை கொடுப்பா அப்படின்னு சொன்னா ஜெய்மினி என்ன சொல்றார், தர்மம் ஜெய்மினி ராகஸ்மா. இந்த தர்மம் தான் அந்த காக்கும், அந்த தர்மம் தான் அவனுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவனுக்கு பலம் வரத்துக்கு காரணம் அவன் அனுஷ்டானம் பண்ணின தர்மமே. தர்மம் தான் அதுக்கு ஹேத்து அப்படின்னு சொல்றார். இவர் என்ன சொல்றார் பாதநாயனர், அப்படி இல்ல, தர்மம் ஒரு நிமித்த காரணமா இருக்கலாம், ஆனா அதுக்கு தெரியாது எப்போ கொடுக்கணும், அதெல்லாம் தெரியாது. ஈஸ்வரன் தான் தர்ம பலத்தை கொடுக்கக்கூடியவன். ஆக அவன் தான் அது ஒரு டைம் பார்த்து இவனுக்கு அவன் பண்ணின கர்மானுஷ்டானத்துக்கு உண்டான பலத்தை கொடுக்குறான். அப்ப ரெண்டு பேருக்கும் தகராறு இருக்கே. தர்மம் செய்யும் நிறத்தையவங்கிற இடத்துல இதுக்கு ஒரு அதிகரணமே இங்க இருக்கு. இவர் தர்மம் தாங்கிறார், அவர் ஈஸ்வரன் தாங்கிறார். அப்ப இந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கும் இந்த மாதிரி வித்தியாசங்கள் எத்தனையோ இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, அந்த ஜைவினி இருக்காரு, அவர் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கார், தர்ம ஜிஜாசான. அதுலதான் அவருடைய தாத்பரியம். தர்மாய ஜெய்மினியர் எத்தனஹா. ஜெய்மினி தர்மத்துக்கு பிராதானியம் கொடுத்து போயிட்டு இருக்காரு. அதனால அதுக்கு மாத்திரம் தான் அவர் சாஸ்திரம் பண்ணார், பிரம்மத்துக்கு வரல. இவர் அதுக்கு போகல. அது பாட்டுக்கு உனக்கு தர்மம் ஆனா அந்த சாஸ்திரத்தை படிச்சு கொண்டுடுவார். ஆனா இங்க நான் இந்த சாஸ்திரத்தை சொல்ல வந்தது அந்த விஷயம் இல்லை. இது ஈஸ்வரனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு தெரிவிக்கிறது. ஈசாய அந்நிய சம்ஸ்தவா, ஈஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதற்காக இப்ப பாதராயணாச்சாரியர், அதாவது வியாசாச்சாரியர் இந்த சாஸ்திரத்தை ஏற்படுத்தினார். தர்மா தர்ம விசாரஜாதம் அசிஷத்து ஸ்ரீமான் முனிர் ஜெய்மினி ஸ்வர்காத்யம் ஃபலமிச்சதாம் சுகிருதினாம் காமான்விதானாம் கிருதே யஹா அந்யத்ரைவ ச பாதராயண முனிஹி தர்மாத் அதர்மாதபி பிரம்ம அகாமஹதாய சம்சதி ததே தஸ்மை நமஸ்தாயினி. கடைசியில இந்த வாதத்தை முடிச்சிருச்ச ஒரு நல்ல ஸ்லோகம் போடுறார். கோமே இப்படி பண்ணுவார். அந்த ஸ்ரீமான் ஜெய்மினி மகர்ஷி இருக்காரு, அவர் எதுக்காக சாஸ்திரம் எழுதினார்னா தர்மா தர்ம விசார ஜாதம் அசீஷத்து. தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரிய வைக்கணும், அதுக்காக தான் வந்தார் அவர். யாருக்காக இது தெரிய வைக்கணும், யாருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டா, ஸ்வர்காத்யம் பலம் இச்சதாம் சுகிருதினாம் காமான்விதானாம். ஸ்வர்காதி பலத்துல ஆசை உள்ளவர்கள், அதுக்கு வழி தெரியாதவர்கள், அப்படி இருக்கிறவா, நல்ல புண்ணியவானா இருக்கணும்னு ஆசைப்படுறவா, பாபம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவா, அவளுக்கு வழியை காமிக்கிறதுக்காக அவர் அந்த சாஸ்திரத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா சாஸ்திரார்த்தம் புரியணும்னா
அவர் சொன்ன நியாயங்கள் இருந்தாதான் தர்மாசிரமங்கள் அழகா புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக அவர் வந்தார். ஆனா இங்க பாதராயணாச்சாரியர் அதுக்கு வரல. தர்மமும் தர்ம சம்பந்தம் அதர்ம சம்பந்தம் இதெல்லாம் இல்லாத ஆத்மஸ்வரூபம் இருக்கே பிரம்மஸ்வரூபம். அந்நியத்திர தர்மாத் அந்நியத்ரா தர்மாத் அந்நியத்ராஸ்மாத் கிருதா கிருதாத் அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யதி தத்வத அப்படின்னு நச்சிகேதஸ்தர் யமதர்மராஜாட்ட கேட்கிறான். அதாவது எந்த ஒரு ஸ்வரூபம் தர்மம் அதர்மம் 3 விதமான காலம் இதோடெல்லாம் சம்பந்தப்படாததாக இருக்குமோ அந்த ஸ்வரூபத்தும் அது தெரியறதே ஆத்மஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் எனக்கு வேணும். பிரமாசமங்கள்லாம் பண்ணி புண்ணியவானாக அந்த புண்ணிய பலத்தை அனுபவிக்கக்கூடிய கர்த்தா போக்தாவா இருக்கக்கூடிய ஸ்வரூபம் எனக்கு போரும். அது வேண்டாம், எனக்கு என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை எனக்கு கொடு அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு நச்சிகேதஸ்தர் அங்க சொல்றான். அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா தானே இருக்கு விஷயம். அங்க அதிகாரி வேற, இங்க அதிகாரி வேற. அதனால இங்க ஆகாமஹதனாக இருக்கணும் அந்த அதிகாரி. வேதாந்தத்துக்கு எந்த காமனையும் இல்லாதவனாக, காமத்துக்கு வசமாகாமல் காமத்தினால அடி வாங்காமல் இருக்கிறவன் இங்க அதிகாரி. அங்க காமம் வந்தவன்லாம் அங்க கூப்பிடுறாரு விஜயமினி, உனக்கு இங்க வா அப்படின்னு. அதனால அப்பேற்பட்ட காமஹதனாக இல்லாத அதிகாரிக்கு சாஸ்திரத்தை பிரணயனம் பண்ணின அந்த வியாச பகவானுக்கு நமஸ்காரம். கடைசி ஸ்லோகம் இது. இதோட பூர்த்தியாகிறது. மீமாம்சாம் அனபேக்ஷ்ய யாஜ்ஞிகவராச்சாரா ஸ்திரியாः கிருத்ஸ்னஷः குர்வந்தி ஏவம் உபாசனாश्च சுஜனாः கிம் தத்ர சாஸ்திரஸ்ரமைः முக்திஸ்து உபனிஷத் விசார ஜனிதாத் ஆத்மைக்ய போதாத் ததாம் தத்ர பிரம்ம விசாரணா விஜயதே வையாசிகீயம் சுகாம். மீமாம்சை சாஸ்திரம் எதுக்கா வந்ததோ அந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்த அந்த பிரயோஜனத்தை, அதாவது படிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணணும். அந்த அனுஷ்டானம் பண்றதுங்கிற பிரயோஜனத்தை மீமாம்சை படிக்காதவன் கூட அதை படிச்சு அனுஷ்டானம் பண்றவாளை பார்த்து கற்றுவிட முடியும். மீமாம்சாம் அனபேட்ச, அதை அபேட்சிக்காமலே நல்ல யாஜ்ஞிகாளா இருக்கிறவாழ்கிட்டேந்து எல்லாம் மொத்தமா பூர்ணமா கத்துட்டு அனுஷ்டானம் பண்ண முடியும். அப்படிதான் நடக்கிறது. வேற அனுஷ்டானம் பண்றவாளுக்கே மீமாம்சே தெரியாது, ஆனா அனுஷ்டானம் கரெக்டா அழகா பண்ணிட்டு இருப்பா. உபாசனா விஷயம் கூட அப்படிதான். உபாசனைகள்லாம் உபநிஷத்துல இருந்து உபாசனை கத்துல அனுஷ்டானம் பண்றாங்கல்ல, இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, சரிதான் கத்துல பண்ணிடுறான். அங்க அந்த சாஸ்திரம் படிக்கலைன்னா இவாளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு இல்ல. அதாவது மீமாம்சா சாஸ்திரம் மொத்தம் படிக்கலைன்னு சொன்னா அந்த விஷயத்தை இவனால அனுஷ்டானம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. மீமாம்சா சாஸ்திரம் படிச்சிருக்கவே மாட்டான், அங்க அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை அழகா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வேதாந்த சாஸ்திரத்துல முக்திஸ்து உபனிஷத் விசார ஜனிதாத் ஆத்மைக்ய போதா. யதாகசஞ்ச எப்படியோ விதத்துல இவன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிருந்தானா மோட்சம் வருங்கிறது இல்லை. உபனிஷத் விசாரம் பண்ணி, அதனால ஔபனிஷத ஆத்மான்னு சொல்றது. அந்த ஔபனிஷதம் புருஷம் பிரச்சனை. இந்த உபனிஷத் வாக்கிய விசாரம் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ஆத்ம ஜானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணி அதனாலதான் வருது மோட்சம். இது வேற விதமா கத்துக்கலைன்னா வராது. நான் என்ன சொல்ல வந்தேன், அதில் இந்த சாஸ்திரம் படிக்காட்டாதான் அந்த சாஸ்திரத்தை சொன்ன விஷயத்தை இவனால கடைபிடிக்க முடியும். ஆனா இந்த சாஸ்திரத்தை மாத்திரம் இவன் படிக்கலைன்னு சொன்னா அவனுக்கு உபநிஷத்துல இருந்து அந்த அர்த்தம் கிடைக்காது, வரவே வராது. அதனால படிச்சுதான் ஆகணும். அதனால இப்பேற்பட்ட ஒரு பிரம்ம விசார சாஸ்திரமாக இந்த வையாசிக சாஸ்திரம் வேதவியாசர் பண்ணின உத்தர மீமாம்சா சாஸ்திரம் அமைஞ்சிருக்கே, அது ரொம்ப உத்தமமான சாஸ்திரமாக விஜயத்தேனா ரொம்ப உத்கிருஷ்டமாக இருந்துருக்கு, சுகமானதாகவும் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வாதத்தை பூர்த்தி பண்ணிட்ட. நம்ம இதோட